ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Linus சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Xiaomi.eu ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல எப்படி ஓடி மெத்தட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது காமிச்சிருந்தேன். ஸோ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 20.10.29 அந்த வெர்ஷனுக்கு வந்து எப்படி ஓடி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் கொடுத்துக்கிறாங்க, ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் லாக் எடுத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் லாகில் அவங்க கொடுத்துக்கிற மாதிரியே வந்துக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா MIUI வெர்ஷன். ஸோ 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ச் நியூ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் லாக் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நியூ போட்டு ரீடிசைன்டு USB செக்ஷன் போட்டுக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மெத்தட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இல்லைனா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து பிளர் ஆகும் சொன்னால் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபஸ்ட்டு ஒன்னோடது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய டேட்டா கேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் என்னோடய சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா கீழே அந்த பாப்அப் வரணும். ஸோ ஓகே, மேலே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா USB ஃபார் இமேஜெல்லாம் போட்டு வருது. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜெலாம் போட்டு வருது. ஸோ நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது சார்ஜிங்க்கு. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த மாதிரி போட்டு 3 செலெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இமேஜெல்லாம் போட்டு அழகாக பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. தென் இந்த அப்டேட்டில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்டேட்டில் போன வாட்டியே வந்துச்சு, நான் காமிக்கல மறந்துட்டேன். ஸோ டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டார்க் மோடுக்கும் லைட் மோடுக்கும் இமேஜ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ கண்ட்ரோல் சென்டரில் எப்படி வருமோ அந்த மாதிரி. ஸோ கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர். ஸோ MIUI 11 கண்ட்ரோல் சென்டருக்கும் 12க்கும் என்ன வேர்ஷன் சொல்லி அவங்களே அங்கே போட்டுக்கிறாங்க வீடியோவோட. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி நம்ம சார்ஜிங் ஸ்டைலை வந்து மாற்றுறது. ஸோ இப்போ நான் அன்ப்ளக் பண்ணிடுறேன் என்னோடய சிஸ்டம்லேருந்து. ஸோ அன்ப்ளக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய பேர் பார்க்கல, உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா நான் ஐ பட்டனில் இப்போ கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணணும், லாக் ஸ்க்ரீன் போய்க்கோங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் அனிமேஷன் இருக்கும். ஸோ அதில் போய் வேவ் நான் குத்தி இப்போ சும்மா இது மட்டும் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய டேட்டா கேபிள் வந்து நான் சார்ஜிங் அடாப்டரில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ளோ மாதிரி வந்து கனெக்ட் வருது. ஸோ இந்த மாதிரி கலராக வருது அது. ஸோ ஒரு பர்சன்டேஜ் தாண்டினோடனே கலராக வருது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும்னா நான் ஐ பட்டனில் இப்போ வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த அப்டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்து பேட்ச் அப்டேட் வரும். ஸோ ஆனால் இப்போ கொடுத்துக்கிறாங்க. ஸோ சர்டன் டிவைஸை மெஷர் பண்ணி தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வரல இதில். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டுனா உங்களுக்கு ஒன்றே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.